இங்க ஒரு லேடி ஜாக்கை விட 3 செகண்ட் ஃபாஸ்டா கன் லோட் பண்றத பாக்குறான். அதனால பர்பஸா ஸ்கோப் டைரக்ஷனை தப்பா செட் பண்றான். அதை அவ கரெக்டா நோட்டீஸ் பண்ணி சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 கிலோமீட்டர்ல இருக்கிற டார்கெட்டை கரெக்டா ஷூட் பண்றான். அதனால ஜாக்குக்கு இவ மேல ஒரு டவுட் வருது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜாக் அவனோட ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணி நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லுவான். அப்போதான் சடனா இவனுக்கு இந்த டீலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அவங்கிட்ட கண்ணை கொடுத்துட்டு என் பக்கத்துல ஷூட் பண்ணுங்க, நான் சைலன்சர் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றா. அதனால அவனும் அவளை ஷூட் பண்ண சான்ஸ் கிடைச்சும் அவளை சுடாம அதுக்கு பதிலா வேற ஒரு பிளான் பண்றான். அதனால அவகிட்ட இந்த கன்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு போய் சொல்லி நாளைக்கு உங்களுக்கு தரவான்னு கேக்குறான். அவளும் அவன் மேல சந்தேகப்படாம ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஜாக் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட கார் பம்பரை அவனே எட்டி உதச்சிட்டு அதை ரிப்பேர் பண்ண மெக்கானிக் ஷாப் எடுத்துட்டு போறான். அப்போ மெக்கானிக் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேக்கான கன் ரெடி பண்றதுக்கு அங்க இருக்கிற வேஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்துக்கிறான். இப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டம்மி சைலன்சரை ரெடி பண்றான். அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கெட்ல இருந்து செகண்ட் ஹேண்ட் கன் வாங்கி அதை வச்சு அந்த பொண்ணு கிட்ட காமிச்ச கன்னு மாதிரி ஒன்னு ரெடி பண்றான். அதுல போடுற புல்லட்டோட டிப்பை கட் பண்ணிட்டு அதுல ஒரு சின்ன ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுட்டு அதுக்குள்ள மெர்க்குரியை வச்சு சீல் பண்றான். அதுக்கு அடுத்த நாள் அந்த லேடியை மீட் பண்ணி அவன் ரெடி பண்ண அந்த ஃபேக் கன்னை கொடுக்குறான். அதை வாங்கின லேடியும் அவன் மேல சந்தேகப்படாம கன்னை எடுத்துக்கிட்டு அவனுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஜாக் அவனோட வைஃப் கிட்ட இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், வேற எங்கேயாவது போயிடலான்னு பேசிட்டே இருப்பான். அப்ப அவங்கிட்ட அந்த கன்னை வாங்கின லேடி அவனை சொல்றதுக்காக அந்த ஃபேக் கன்னை வச்சு ஷூட் பண்றா. ஆனா அந்த கன்னு பேக் ஃபயர் ஆகி அவளோட ஃபேஸ்ல வெடிச்சு மேல இருந்து கீழே விழுந்து செத்தே போறா.